நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் ஒரு சின்ன சாலட் தான் பண்ண போகிறோம். இந்த சாலட் இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன், அ லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பசங்க நார்மலாக நம்ம ஒரு காய் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. நம்ம இது மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இது எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது, நான் 1 கப் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். எனக்கு இங்கே பேபி டொமேட்டோஸ் கிடச்சிது, அதனால நான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 1 கப் க்ரீன் ஆப்பிள். இந்த க்ரீன் ஆப்பிள்லே வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் புளிப்பெல்லாம் இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அது சாலடோட ரொம்ப நல்லா ஜெல்லாகும். அதனால தான் நான் க்ரீன் ஆப்பிள் எடுத்திருக்கேன். பசங்க சாப்பிட்றாங்கன்னா இங்கே நார்மல் ரெட் ஆப்பிள் கூட கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் கியூக்கம்பர், 1 கப் கேரட், எல்லாமே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி இந்த ஒயிட் சன்னா இருக்குது இல்லையா, இந்த காபுல் சன்னா இல்லை ஒயிட் சன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம் இது நீங்கள் கொடுக்கலாம். ஒரு வாரம் பிளாக் ஐ பீன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் ராஜ்மா. இந்த மாதிரி ஒரு வாரமும் நம்ம இது மாதிரி ஒரு பட்டாணிகளை வேக வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் வேக வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதை நீங்கள் இந்த சாலடோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இன்றைக்கி ஆலிவ்ஸ் கிடச்சிது, அதனால் நான் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் ஆலிவ்ஸ் இல்லாட்டினா பிளாக் ஆலிவ்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து லெட்யூஸ் லீவ்ஸ். இது நார்மலாக இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட சாலட் மேக்கிங்கில். பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் மோர் வாட்டர், அதனால இது யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு வேறு இது கிடைக்கலன்னா நார்மல் நீங்கள் கொத்தமல்லி கூட நீங்கள் அதில் தூவி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் நம்ம கிட்னி ஷேப்பில் இருக்கிற இந்த ராஜ்மா ஆரல்ஸ் ரெட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அதை முளை வர வைக்கலாம். அப்புறம் நம்மளோட கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அதையும் முளைக்க வர வச்சு அதை வேக வச்சு எடுத்து நம்ம அந்த சாலடோட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம், சால்ட் அண்ட் பெப்பர். நம்ம இதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அதில் 1 by 1 ஆட் பண்ண போகிறோம். ஆப்பிள் எல்லாம் கட் பண்ண உடனே அதை யூஸ் பண்ணோம், இல்லாட்டினா அது ஆக்சிடைஸ் ஆகிட்டு ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் பசங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். நம்ம தனியாக இதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பாதி லெமன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா ஆலிவ்லேயும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும், அதுலேயே சால்ட்டும் இருக்கும். அப்புறமா நம்ம க்ரீன் ஆப்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அப்போ ரொம்ப புளி ஆகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். அதனால தான் நான் ஒரு பாதி லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெசிபிக்கு தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் சேர்க்க போகிறோம். பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் பெப்பரை பார்த்து போடுங்க. ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர் வில் கோ வெல் வித் திஸ். நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக ஹனி கூட சேர்த்துட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இல்லையா, அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே துபாயிலெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ, த மெயின் கோர்ஸ் வில் பி தியர் சாலட்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிடுவாங்க. இட் வில் ஃபில் யூ. அதுக்கப்புறம் தான் நம்மளோட சாப்பாடெல்லாம். அப்போது நமக்கு அது அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்துட்டு நிறைய சாப்பிட விடாமல் நமக்கு தடுக்கும். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது, நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கடலை போடும்போது நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கிது. இல்லை நம்ம மயனைஸ் சாஸு அது மாதிரியெல்லாம் எந்த சாஸ் எல்லாம் போடணுன்ற அவசியம் கிடையாது. த ரிச் ப்ரோட்டீனிஷியஸ் சாலட் இஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.